வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா எப்படி மேங்கோ ஜெலிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் புது ஹேர் கட்லாம் பண்ணி வந்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கும் வாய்ஸ் ஓவர் எங்கள் அம்மா தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோவிலையும் எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே எங்கள் அம்மா ஃபேஸ் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சு இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மாம்பழம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு கிண்ணத்தில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 2 ஸ்பூன் அகர் அகர் போட்டுக்கலாம். இப்போ அகரகர் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். அகரகர் நல்லா கரையணும். ஸோ அதனால் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தமாகவே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அப்படியே லிக்விடாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாம்பழத்தை போட்டுக்கலாம். இப்போது அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்க போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அகர் அகர் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரில் நல்லா கரையணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விஸ்கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண தான் அது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஆயில் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி 3 கிளாஸ்லேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் வெளியே. இப்போ ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜெல்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம மேங்கோ ஜெல்லியை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஜெல்லியும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கார்னிஷ்காக நம்ம வந்து மின்ட் லீஃப் வைக்க போகிறோம். மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.